வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எங்களோட ரொட்டீனை நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். இன்னைக்கு ஆறுக்கு வந்து கிட்டார் ரிசைட்டல் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் ரிசைட்டல் முடிஞ்சதுங்க. அதை நான் வந்து வ்ளாக் பண்ணலை. இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வ்ளாக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆறுக்கு வந்து ரெடி ஆகிட்டாரு. ஆறுக்கு வந்து சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாரு. லாஸ்ட் டைம் வந்து இன்னொரு பையன் கூட 2 பேர் டுவேட் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து சோலோ பர்ஃபார்மன்ஸ் ஏதோ 2 பாட்டு பண்ண போகிறோம். ஐ யூ எக்ஸைட்டட் ஆரத்? போலன் அலர்ஜி வந்து கண்ணெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரெட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபேஸே வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி வீங்கி போன மாதிரி இருக்குது. நம்ம பிரகாஷ்க்கும் நம்ம தலைக்கும் பார்த்தீங்கன்னா அதே போலன் அலர்ஜி தான். ஸோ ஆமாம், மூக்கொழிட்டே இருக்குது. 2 தலைப்பா தான். ஸோ நேற்று வந்து என்னோட ஃப்ரெண்ட் அவங்க வந்து ஃபேஸ் அவனுக்கு ஒரு மாதிரி வீங்கி போயிருக்கு பிரகாஷ் ஒரு மாதிரி. ஸோ நேற்று வந்து ஃப்ரெண்ட் அவங்க வந்திருந்தாங்க. அந்த கிட்ஸ்லாம் சேர்ந்து இங்கே ஒரு பெரிய ப்ளே கிரவுண்ட் இருக்காங்க, கொஞ்சம் ட்ரீஸ் நிறைய இருக்கும். அங்கே போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடம். பிரகாஷும் ஆறுக்கு மட்டும் போனாங்க, நான் போகல. அதனால நான் எஸ்கேப் ஆகிட்டேன். ஸோ நேற்று போயிட்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் அதிகமாக வந்து ஒரே ஒரு செகண்ட் ஹேண்ட்பேக் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். நேற்று போயிட்டு வந்ததுலேருந்து ஆறுத்துக்கும் பிரகாஷ்க்கும் ரொம்ப அதிகமாக மூக்கு ஒழுகுது. ஆறுத்துக்கு வந்து கண்ணெல்லாம் இச்சிங் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹோப்ஃபுல்லி ஈவினிங்குள்ளே சரியாயிடுச்சுன்னா அவர் வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு போவார். இல்லைன்னா நாளைக்கு மட்டம் லீவ் போட்டுடலாம் அப்படின்னு தான் இருக்கும். நோ, மைல் ஸ்டோன் தான் முடிஞ்சிருச்சுல ஆரத். யூ கேன் டேக் லீவ் ஃபார் 1 day. யூ வாண்ட் டு கோ டு ஸ்கூல். ஐ நோ தட். பட் உன் ஃபேஸ் பாரு. இட்ஸ் ஓகே. நான் தான் சொன்னேன் ஈவினிங் வரைக்கும், அதாவது ஈவினிங் வரைக்கும் உன் ஃபேஸ் நல்லா இருந்து உன் இச்சிங் இல்லைன்னா நாளைக்கு ஸ்கூல் போகலாம். இப்போ இச்சிங் இல்லையா? ஆனால் ஐஸ்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி ப்ளோட் ஆன மாதிரி இருக்குது. சரி கிளம்புங்க. 10:15 அங்கே இருக்கணும். ப்ளோட்டோக்கோ அதுக்கும் பிரகாஷ்க்கும் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பாக்ஸாக சுற்றிட்டு இருக்கேன். எங்கேருந்து டிஷ்யூலாம் எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து பிரகாஷ்க்கு டிஷ்யூ சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். என்ன பட்டு இப்போவா? ஐ திங்க் இட்ஸ் 10:15. ஆளுகளுக்கு எடுத்து கையில் வச்சுக்கோங்க. குட்டி டிஷ்யூ இது எங்க இருக்குன்னு தெரியல. அந்த ஏதோ ஒரு ஹேண்ட்பேக்ல மாட்டிட்டு இருக்கு. பர்ஃபார்ம் ஹேண்ட்பேக்ல வைக்க முடியாது. பட் கையிலனா இது இதுல கார்ல. ரிசைட்டல் நடக்கிற வென்யூக்கு வந்தாச்சுங்க. ஒரு 15 minutes ஏர்லியாக வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ½ an hour முன்னாடியே வந்துட்டோம். அண்ட் ஆரத்தோட வின்டர் ரிசைட்டல் நடந்தது. அடுத்தது இப்போது ஸ்ப்ரிங் ரிசைட்டலுக்கு வந்திருக்கான். ஸோ செகண்ட் ரிசைட்டல் இவருக்கு. அண்ட் எல்லா குட்டீஸும் வந்துட்டு அவனோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் குட்டீஸ் கொண்டு வந்திருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு அதை டியூன் பண்ணிட்டு இருக்காங்க. கனெக்ட் பண்ணா
போட்டாங்க. ஆரத்தோட பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் குட்டீஸோட பர்ஃபார்மன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் ரிசைட்டல் முடியறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12:30 ஆகிடும். எல்லா குட்டீஸும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு சைட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா, நம்ம பிரகாஷ் வந்து வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கே தெரியாம நான் வந்து அவர் என்ன பண்றாருன்னு வீடியோ பண்ணிட்டு எடுத்தேங்க. பட் அவர் வந்து கொஞ்சம் உஷாராயிட்டு அதை மறைச்சிக்கிட்டாரு. திருப்பி அவர் ஃபோன் எடுத்து செக் பண்ணும்போது தான் நான் வந்து இதை வீடியோல கேப்சர் பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கத்தில் இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸும் செக் பண்ணிட்டு அதுல வந்து நம்ம என்னெல்லாம் வாங்கலாம், அதாவது என்னெல்லாம் வந்து மெனு வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செக் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கே தெரியாம நான் வந்து சைலண்டா எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டேன். ரிசைட்டல் ஓவர் ஆனதுக்கு அப்புறம் குட்டீஸ்க்கெல்லாம் வந்து அவார்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வாங்கிட்டு நம்ம கிளம்பி வந்தாச்சுங்க. 12:45 ஆயிடுச்சு. ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. 6 டிராஃபி வாங்கிட்டாரு. பிரகாஷ் பர்த்டேக்கு நம்ம எங்கேயும் வெளியே போகலீங்களா, ஸோ வெளியே போகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் கிளம்பிட்டு இருக்கோம். அதாவது ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருக்கோம். பிரகாஷ் வந்து ரிசைட்டலுக்குள்ளேயே வந்து எல்லா குழந்தைங்களும் பாடிட்டு இருந்தா, இவர் வந்து எந்த ரெஸ்டாரண்ட் போகலாம், என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா, பசிக்கும்ல. உண்மைதானங்க சொல்றேன், பசிக்கும்ல. ஓகே, 10 மில்லியன் இயர்ஸ் லேட்டர் தான். ஸோ ரிசைட்டல் முடிச்சுட்டு வெளியே சாப்பிட்டுட்டு நான் நிம்மதியாக கொஞ்ச நேரம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேங்க. ஐயோ, செப்பலை கொடுக்கணுமே. ஓகே, ஆரத்தோட ரிசைட்டல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு வந்து கொஞ்ச நேரம் படுத்தா டைம் ஆச்சு, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டாரு பிரகாஷ். 3:40 to 4:20. அப்ப எதுக்குமா என்ன மேல இருந்து கிளப்பி கூட்டிட்டு வந்திருக்கேன்? ஐயோ, 3:40 to 2:20. ஆரத்தை விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட் கண்டெய்னர்ஸ் வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து MDHும் எவரெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் காசிங் அந்த கெமிக்கல்ஸ் அது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் ஒரு ஃபியூ லாஸ்ட் மந்த்து நான் நினைக்கிறேன் ஸ்வாத்லேயும் அது போட்டிருந்தாங்க. ஸ்வாத்லேயும் வந்து அந்த சினமன் பவுடரில், அதுக்கப்புறம் ஒரு 2-3 பவுடர் ஏதோ ஒன்றில் ஸ்வாதில் வந்து அந்த கேன்சர் காசிங் அந்த கார்சினோஜனா ஏதோ ஒன்று வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய படித்த மாதிரி ஞாபகம். கார்சினோஜனா இல்லை எதுன்னு தெரியல, பட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ஃபியூ வீக்ஸாக வந்து எவரெஸ்ட் சொல்லியிருந்தாங்க. இப்போ MDHும் அதில் இருக்குது, கேன்சர் காசிங் ஏஜென்ட் இருக்குது அப்படின்னாங்க. நான் வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, சோலை மசாலா அண்ட் ஆல் அந்த மசாலாலாம் வாங்குவோம் இல்லைங்களா, பாவ் பாஜி இந்த மசாலாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் MDH இல்லைனா எவரெஸ்ட் தான் வாங்குவேன். ஸோ எல்லாத்தையுமே டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அந்த பவுடர்ஸ்லாம் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் நினச்சிருக்கேங்க. இது வரைக்கும் நான் வந்து கரம் மசாலா, பாபாஜி மசாலாலாம் நான் வந்து வீட்டில் நானாக அரைச்சது இல்லை, கடையில் வாங்கினது தான். ஸோ அதுக்கான ரெசிபிலாம் தேடி வச்சுருக்கேன். ஸோ அதை அரைச்சி அதுவும் ஆல்ரெடி இருக்கிற மசாலா நம்ம டப்பாவில் இருக்கு இல்லைங்களா, அந்த மசாலாவும் ஸ்மெல் அந்த டேஸ்ட்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறல, பட் ஸ்மெல் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அதே மாதிரி இருக்காதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கேன். பட் சம்வாட் சிமிலராக வரலனா கூட இனிமேட்லேருந்து ஹோம் மிக்ஸாகவே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளானில் தான் இருக்கேன். ஸோ அதுக்கான பாட்டில்ஸும் வேணும். ஸோ வால்மார்ட் போயிட்டு ஸ்பைஸ் ஷாஸ் போயிட்டு பார்த்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தாங்க இருக்கேன். இன்னும் ஒரு 20 minutes இருக்குது ஆரத் கிளாஸ்க்கு. அண்ட் இன்றைக்கி டைம் இருந்தால் இன்றைக்கி பண்ணலாம், இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஏன்னா கடைக்கு போயிட்டு வரதுக்கே கரெக்டாக இருக்கும். கடைக்கு போயிட்டு வந்துட்டு அது திருப்பி நம்ம வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் கிரைண்ட்லாம் பண்ணணும். ஸோ இன்கேஸ் இன்றைக்கி முடியலன்னா நாளைக்கும் இந்த vlog கண்டினியூ ஆகும். vlog நெக்ஸ்ட் டே ஈவினிங் தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நேத்தி சொன்ன மாதிரி ஆரத்துக்கு வந்து நைட்லாம் சரியாக தூக்கமே இல்லை, ஸ்னீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால், அதனால் அவனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பல. பிரகாஷும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லீவ் எடுத்துக்கிட்டாரு. ஸோ 3 பேரும் ஜாலியாக வந்து தூங்கி லேட்டாக தான் எழுந்துட்டு 3 பேரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி மூவி பார்த்து முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தது. அதனால் நான் வந்து vlog பண்ணலை. இப்போ தான் vlog பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நேற்று நான் சொன்ன மாதிரி ஆரத்தை ஸ்விம்மிங் கிளாஸில் வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு வால்மார்ட் போயிட்டு மேசன் ஜார்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம பேண்ட்ரியை கம்ப்ளீட்டாக நான் வந்து கிளாஸ்க்கு மாற்றிடலாம் அப்படின்னு தாங்க இருக்கேன். ஏன்னா நிறைய பிளாஸ்டிக் லீச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கிளாஸுக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றிட்டு இருக்கேன். ஸோ 12 கவுண்ட் மேசன் ஜார் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணி அதை ட்ரை பண்ணியும் எல்லா ஸ்பைசஸ் ஓரளவு இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம்
எல்லாத்தையும் உள்ளே போட்டு வச்சாச்சு. அண்ட் நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிராம் அப்படின்னு தான் உங்களுக்கு ஸ்பைசஸ்லாம் கிடைக்கும். நம்ம இந்தியாவில் மாதிரி 100 கிராமு 150 கிராமு கிடைக்காது. நான் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்து வச்சுருந்த ஸ்பைஸ்லாம் வந்து இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நான் இன்றைக்கி க்ராசரி ஷாப்பிங் போல் டப்பா ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் உள்ளே வந்து ஸ்டாக்கும் இல்லை. ஸோ நாளைக்கு போயிட்டு மிச்ச இல்லாத ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு தான் நம்ம எல்லா மிக்சஸும் அரைக்கணும். இன்றைக்கி வெறும் கரம் மசாலா மட்டும் அரைச்சிடலாம் அப்படின்னு தான் இருக்கேன். கரம் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் க்ளவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த ஜாவத்திரி இருக்கு இல்லைங்களா அது ஒரு 4, அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் அனீஸ் ஒரு 4, 1 சினமன் பட்டை, அதுக்கப்புறம் வந்து 2 பே லீஃப் அண்ட் 10 ஏலக்காய் இதெல்லாத்தையும் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வில் வந்து நம்ம நல்லா ஓரளவு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கலர்லாம் மாறக்கூடாது. லைட்டாக உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும். அப்போவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஃப்ரை மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு விடுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இட்லி பொடி அரைச்சாச்சு. அது கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேங்க. ஏன்னா அப்படியே சூட்டாக நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா தண்ணி விட ஆரம்பிக்கும். அண்ட் சீக்கிரம் கெட்டு போயிடும். பூஞ்சி போட்டு அதை ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால கொஞ்சம் ஓப்பனில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணுவேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் வந்து மெய்சன் ஜார்லேயும் இன்னொரு ஹாஃப் வந்து அப்படியே மிக்சி ஜார்லேயே வந்து ஆற விட்டுருக்கேன். ஃபியூ விளாக்ஸ் முன்னாடி நான் காமிச்சிருப்பேன். ஃபியூ விளாக்ஸில் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் நான் வந்து காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன். கிச்சன் கிங் மசாலா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இல்லை கரீஸ்க்கெலாம் வந்து நான் இந்த மசாலா ஆட் பண்ணுவேன். பன்னீர் பரோட்டா பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டஃபிங்கில் வந்து இந்த கிச்சன் கிங் மசாலா யூஸ் பண்ணுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க அதெல்லாம் என்ன மசாலா அப்படின்ட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ராவாக கரம் மசாலா மாதிரி தான் இருக்கும். பட் இன்னும் எக்ஸ்ட்ராவாக பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. ஸோ இதோட ரெசிபியும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன், பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். கிச்சன் கிங் மசாலா நான் இன்றைக்கி அரைக்கலைங்க. ஏன்னா கிராம்பு வந்து நான் நிறைய இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் பார்த்தாக்கா ஒரு 4 கிராம்பு தான் இருக்குது. அதாவது கரம் மசாலாக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 தான் இருக்குது. ஸோ தொடச்சி விட வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே வச்சுட்டேன். அண்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிச்சன் கிங் மசாலாக்கும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூனும் என்னமோ தேவைப்படுது. ஸோ எவ்வளோ தேவைப்படுது? 16லேருந்து 18 தேவைப்படுதுங்களாங்க. நம்மக்கிட்ட 4 தான் இருக்குது. நாளைக்கு க்ராசரி ஷாப்பிங் போயிட்டு க்ளவுஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் கிங் மசாலா பண்ணலான் தான் இருக்கேன். அண்ட் ஆரத் வந்து இன்றைக்கி ஸ்கூல் லீவ் போட்டார். உங்களுக்கு நான் நேற்று விலாக்லேயே சொல்லியிருப்பேன் ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து சார் காலையிலேருந்து தூங்கிக்கிட்டே இருந்தான். தூங்கி எழுந்ததுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. நாளைக்கு ஸ்கூல் போய் தான் ஆகணும். அண்ட் பொடி பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு தோசை பொடி தான் வேணும் அப்படின்னு கேட்டார். ஸோ அதுதான் அவருக்கு தோசை அண்ட் பொடி கொடுத்துருக்கேன். பிரகாஷ் வந்து நம்மளோட கேம்ரி கார் வந்து ஸ்டார்ட் ஆகலன்னு நான் ஒரு vlogல சொல்லியிருப்பேன். அதை வந்து இன்னைக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோடு அசிஸ்டன்ஸை கூப்பிட்டுட்டு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் 1 hour கிட்ட வந்து அது ரன்னிங்லேயே இருக்கணுமா. ஸோ அதனால அவர் வந்து நான் ரவுண்ட் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. இந்த vlog இதோட முடியுது. நீங்கள் இந்த vlog பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு நல்ல vlogல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.